இன்னைக்கு வந்து நான் பட்டர்ஃப்ளை புட்டாஸ் போடலாம். ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக போடுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் வந்து 3mm பீடு வந்து ரைஸ் பீடு வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் பீடு வந்து 3mm சீடு, ரவுண்ட் பீடு வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பீடு வந்து 3mm எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ல என்னென்ன போட்டிருக்கோம்னா, ஐ ஷேப்ல உள்ள ஸ்டோன்ஸ் வந்து 4 பக்கம் ஒட்டியிருக்காங்க, 4 ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. அப்புறம் ரைஸ் பீடு, 3mm பீடு, சுகர் பீடு, 2mm பீடு வச்சிருக்காங்க. அதே தான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரைஸ் பீடு வந்து 3mm இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, ரவுண்ட் ஷேப்ல உள்ள 3mm பீடு இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கவுண்டிங்ல சுகர் பீடும் 2mm பீடு ரவுண்ட் ஷேப்ல உள்ளதை ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி 3 சுகர் பீட் வந்து 3 கவுண்டிங் இன்சர்ட் பண்ணிட்டு த்ரெட்ல, அது மாதிரி 2mm ரவுண்ட் ஷேப் பீடு வந்து 2mm போட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல நான் போறேன்னு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ல வந்து ஐ ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலா வந்து நம்ம ஐ ஷேப்ல உள்ள சமுக்கி இன்சர்ட் பண்ண போறோம். இதுல வந்து டபுள் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டபுள் ஹோல்ஸ்ல வந்து நம்ம வந்து த்ரெட்டை விட்டு இன்சர்ட் பண்ணா வந்துடும். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கரெக்டா அந்த ஷேப்புக்கு நேரா நம்ம வந்து இது பண்ண போறோம். ஸோ நான் அதுல வந்து பிளெயினா போட்டா த்ரெட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா டியூப் பீடு இருக்கு இல்லையா, ஸோ நான் டியூப் பீடு இன்சர்ட் பண்ணிட்டு நான் லாக் பண்ண போறேன். அதே மாதிரி 4 இதுக்கும் வந்து 4 சைடும் நான் அதே மாதிரி தான் பண்ண போறேன். அந்த சைடு 2 சைடும் ரெக்க இருக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைக்கு இருக்க மாதிரி பண்ண போறேன். எங்கிட்ட அதே மாதிரி பண்ண போறேன். அப்படியே வந்து நான் டியூப் பீட் அட்டாச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து லாக் போடுறேன். அதே மாதிரி தான் 4 சைடும். அடுத்த சைடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஐ ஷேப்ல உள்ள சமுக்கி எடுத்து அதே மாதிரி டியூப் பீட் இன்சர்ட் பண்ணிட்டு லாக் பண்ண போறேன். அதே மாதிரி தான் இந்த சைடும் சேம் அதே மெத்தட் தான். கொஞ்சம் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து நான் ரெஃபரன்ஸ் பிக்சரை வச்சு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பண்ணா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேற டிஃப்ரெண்டா என்ன சைஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்.
இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக பண்ணது உங்களுக்கு இந்த ஐடியாஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது புட்டாஸ் வந்து தெரியல போடணும் எப்படி தெரியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு வந்து பிக்சர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அது வீடியோவை கிரியேட் பண்ணி தரேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for joining.